உங்களோடு பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள், உங்களுடன் ஒன்றாக வேலை பார்த்தவர்கள் என எல்லாரும் வாழ்க்கையில் எங்கேயோ சென்று விட்டார்கள் அல்லவா? சமூக வலைத்தளங்களை திறந்தால் ஒருவன் புதிதாக வீடு கட்டியிருக்கிறான், இன்னொருவன் தனக்கு பிடித்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக புகைப்படம் வெளியிடுகிறான், மற்றொருவன் வேலையில் பெரிய பதவி உயர்வு பெற்றுவிட்டான். இவர்களையெல்லாம் பார்க்கும்போது உங்களை அறியாமலேயே ஒரு பெருமூச்சு உங்களிடமிருந்து வெளிவருகிறது. நான் மட்டும் ஏன் இன்னும் வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் ஒரே இடத்தில் இப்படி தேங்கி நிற்கிறேன்? எனக்கு மட்டும் ஏன் இந்த நிரந்தரமான தாமதம் என்ற குற்ற உணர்ச்சி உங்களை ஒவ்வொரு இரவும் இருட்டில் வைத்து அறுக்கிறதா? உங்களை உங்களாலேயே சகிக்க முடியாத ஒரு வெறுப்பு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள். தூக்கம் வராத இரவுகளில் மேற்கூரையை வெறித்து பார்த்து கொண்டு என் வாழ்க்கை ஏன் இப்படி சூனியமாக மாறிவிட்டது என்று பலமுறை கண்ணீர் வெடித்திருப்பீர்கள். ஆனால் ஒரு நிமிடம் ஆழமாக சிந்தியுங்கள். மற்றவர்கள் எல்லாம் வாழ்க்கை பந்தயத்தில் அதிவேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது உங்களால் மட்டும் ஏன் ஒரு அடி கூட முன்னால் எடுத்து வைக்க முடியவில்லை? உங்களை கால்களில் இரும்புச் சங்கிலி போட்டு கட்டி வைத்திருக்கும் அந்த பிரம்மாண்டமான பாரம் எது தெரியுமா? அது உங்களிடம் பணம் இல்லாதது இல்லை, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாதது இல்லை. உங்களை அசைய விடாமல் மூச்சு முட்ட அழுத்துவது நீங்கள் பல ஆண்டுகளாக உங்கள் மனதிற்குள் யாருக்கும் தெரியாமல் மிக ஆழமாக புதைத்து வைத்திருக்கும் அந்த சொல்லாத வார்த்தைகள். ஒருவரிடம் உங்கள் உண்மையான அன்பை வெளிப்படுத்த முடியாமல் போன அந்த மௌனம், உங்களை முழுமையாக நம்ப வைத்து நடுத்தெருவில் நிற்க வைத்துவிட்டு போனவர்களை பார்த்து ஏன் எனக்கு இந்த துரோகத்தை செய்தாய் என்று கேட்க முடியாமல் தொண்டைக்குள் முழுங்கிய அந்த கோபம், நீங்கள் உயிராக மதித்த ஒரு உறவு உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களை விட்டு நிரந்தரமாக விலகிப்போன போது நான் அப்படிப்பட்டவன் இல்லை, என்னை தயவு செய்து நம்பு என்று நீங்கள் சொல்ல துடித்த அந்த நியாயம். இவை எல்லாமே வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை உங்களை உள்ளுக்குள் தினம்தோறும் அரித்து தின்னும் நெருப்பு துண்டுகள். உங்களுக்கு நடந்த அநீதிக்காக ஒரு முறையாவது சத்தமாக அழுது உங்கள் தரப்பு நியாயத்தை கத்திச் சொல்லியிருந்தால் கூட உங்கள் இதயத்தின் பாரம் சற்று குறைந்திருக்கும். ஆனால் அனைத்தையும் உங்களுக்குள்ளேயே போட்டு பெரிய பூட்டி வைத்து விட்டீர்கள். நமக்கு நெருக்கமானவர்கள் நம்மை கடுமையாக காயப்படுத்தும் போது அதை பொறுத்து கொண்டு அமைதியாக இருப்பதுதான் உண்மையான அன்பு, அதுதான் நல்ல மனிதர்களுக்கான அடையாளம் என்று இந்த சமூகம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொய்யை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த பொய்யை உண்மையாக நம்பி நீங்கள் விழுங்கிய ஒவ்வொரு வார்த்தையும் இன்று ஒரு கொடிய விஷமாக மாறி உங்கள் ஒட்டுமொத்த ஆத்மாவையும் சோர்வடைய செய்திருக்கிறது. உங்கள் உள்ளே இவ்வளவு பெரிய போர்க்களத்தை வைத்துக் கொண்டு வெளியில் நடக்கும் வாழ்க்கை பந்தயத்தில் உங்களால் எப்படி வேகமாக ஓட முடியும்? உள்ளே ரத்தம் கசியும் போது வெளியே எப்படி புன்னகைக்க முடியும்? மற்ற மனிதர்கள் எல்லாம் சாதாரண செடிகளை போன்றவர்கள். அவர்கள் மிக எளிதாக வளர்ந்து விடுவார்கள், சீக்கிரமாகவே பூத்து குலுங்குவார்கள். ஆனால் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தூய்மையான அன்பை கொடுக்கும் நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் போன்றவர்கள். ஒரு ஆலமரம் முளைத்து நிலத்தின் அடியில் ஆழமாக வேர்விட்டு முழுமையாக வளர்ந்து பிரம்மாண்டமாக நிற்க பல வருடங்கள் ஆகும். உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்திருக்கும் இந்த தாமதம் ஒருபோதும் உங்களின் தோல்வி அல்ல. அது உங்கள் ஆத்மாவை முழுமையாக சுத்தப்படுத்துவதற்கும் உங்களை ஒரு மாபெரும் படைப்பாக மாற்றுவதற்குமான கால அவகாசம். ஆலமரம் வளர்ந்துவிட்டால் அது பல 100 தலைமுறைகளுக்கு நிழல் கொடுக்கும். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்திற்காக தயார் செய்யப்பட்டு வருகிறீர்கள். எனவே உங்களுக்குள் புதைந்து கிடக்கும் அந்த அழுகிய வார்த்தைகளை, சொல்ல முடியாத அந்த கோபங்களை எல்லாம் முதலில் அடியோடு பிடுங்கி எறியுங்கள். இன்று இரவு நீங்கள் உங்கள் அறையில் தனியாக இருக்கும்போது ஒரு வெற்று காகிதத்தை எடுங்கள். உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்கள் முன்னால் இருந்தால் அவர்களிடம் என்னவெல்லாம் பேசுவீர்களோ, எப்படியெல்லாம் உங்கள் ஆத்திரத்தை வெளிப்படுத்துவீர்களோ அத்தனையையும் அந்த தாளில் எழுதுங்கள். எந்த வார்த்தையையும் மனதிற்குள் மறைக்காதீர்கள். அதை எழுதி முடித்ததும் உங்கள் கண்ணீரால் அந்த தாள் நனைந்திருக்கலாம், பரவாயில்லை, அது உங்கள் ஆத்மாவின் தூய்மையை குறிக்கும் அடையாளம். பிறகு அந்த தாளை அப்படியே தீயிட்டு எறியுங்கள். அந்த நெருப்போடு இத்தனை வருடங்களாக உங்களை அழுத்திக் கொண்டிருந்த அந்த பெரும்பாரமும் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகட்டும். இந்த பிரபஞ்சம் உங்கள் மௌனத்தின் மொழியை அந்த சாம்பலின் ஊடாக மிக தெளிவாக படித்துக் கொள்ளும். அந்த பாரம் இறங்கிய மறுகணமே உங்களுக்கான புதிய வசந்த காலம் தொடங்குகிறது. உங்களின் உண்மையான பிரம்மாண்டமான வாழ்க்கை இதோ இந்த நொடியிலிருந்து ஆரம்பமாகிறது. உங்களுக்குள் இருந்த அந்த தாங்க முடியாத பாரத்தை நெருப்பில் எரித்துவிட்டீர்கள். இப்போது ஒரு ஆழமான பெருமூச்சு விடுங்கள். ஆனால் அந்த நெருப்பு அணைந்த பிறகும் உங்கள் மனதின் ஓரத்தில் இன்னும் ஒரு சிறிய எதிர்பார்ப்பு உயிரோடு இருக்கிறதே, அதை நீங்கள் கவனித்தீர்களா? உங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்தவர்கள், உங்களை இவ்வளவு கேவலமாக நடத்தியவர்கள் என்றாவது ஒரு நாள் உங்களிடம் வந்து நான் செய்தது மாபெரும் தவறு, என்னை மன்னித்துவிடு என்று கேட்பார்கள் என்ற அந்த நச்சுத்தன்மையான எதிர்பார்ப்பு தான் அது. உங்களுக்கு நேர்ந்த அநீதிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அவர்கள் தங்கள் தவற்றை உணர வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொரு நொடியும் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு கசப்பான உண்மையை இப்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை காயப்படுத்தியவர்கள் ஒருபோதும் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்கப் போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் செய்த தவறை நியாயப்படுத்திக் கொள்ள அவர்கள் மூளை அவர்களுக்கு பல காரணங்களை ஏற்கனவே சொல்லிக் கொடுத்திருக்கும். நீங்கள் அவர்களிடம் சென்று உங்கள் தரப்பு நியாயத்தை எவ்வளவு ஆழமாக எடுத்துச் சொன்னாலும் அதை அவர்கள் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை.
அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து ஒரு சிறு மன்னிப்பு வரும் என்று காத்துக் கொண்டிருப்பது தகிக்கும் பாலைவனத்தில் நின்று கொண்டு மழைக்காக காத்திருப்பதற்கு சமம். அவர்கள் மன்னிப்பு கேட்டால்தான் என் மனம் சாந்தியடையும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் அமைதியையும் கட்டுப்பாட்டையும் மீண்டும் அதே மனிதர்களின் கைகளில் நீங்களே தூக்கிக் கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். இதைத்தான் மௌனத்தின் விஷம் என்று சொல்கிறேன். உங்கள் உண்மையான அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஏக்கம் காலப்போக்கில் ஒரு கொடிய விஷமாக மாறி உங்கள் இரத்தத்தில் கலக்கிறது. நான் இவ்வளவு உண்மையாக இருந்தேனே, அதை அவர்கள் எப்படி சாதாரணமாக மறந்துவிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற கேள்வி உங்களை நிம்மதியாக தூங்க விடுவதில்லை. உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் நீங்கள் தவிக்கும் ஒவ்வொரு நொடியும் அந்த விஷம் உங்கள் ஆத்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு மாபெரும் பிரபஞ்ச உண்மையை முற்றிலுமாக மறந்துவிட்டீர்கள். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் வேண்டுமானால் உங்கள் வலியை பார்க்காமல் இருந்திருக்கலாம். அவர்கள் உங்கள் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் குருடானது அல்ல. பூட்டப்பட்ட அறைகளுக்கு பின்னால் நீங்கள் தனிமையில் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரையும் அந்த மாபெரும் சக்தி பார்த்து கொண்டுதான் இருந்தது. மற்றவர்கள் உங்களை நம்ப மறுத்த போதும் உங்கள் உள்ளத்தில் இருந்த அந்த தூய்மையான உண்மையை அது மிக தெளிவாக அறிந்து கொண்டது. நீங்கள் எதையும் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் நியாயத்தை பிரபஞ்சம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டது. பிறகு ஏன் அதை ஒரு சாதாரண மனிதனிடம் நிரூபிக்க துடிக்கிறீர்கள்? உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பது என்பது அவர்கள் செய்த தவறை நீங்கள் ஏற்றுக்கொள்வதோ அல்லது அவர்களோடு மீண்டும் சமரசம் செய்து கொள்வதோ அல்ல. மன்னிப்பு என்பது உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்ளும் ஒரு மாபெரும் சுயநலமான செயல். அவர்கள் செய்த கர்மாவை அவர்களிடமே திருப்பி அளித்துவிட்டு அந்த இருண்ட சுழற்சியிலிருந்து நீங்கள் நிரந்தரமாக வெளியேறுவதுதான் உண்மையான மன்னிப்பு. எனக்கு எந்த ஒரு பதிலும் தேவையில்லை, உங்களிடமிருந்து எந்த ஒரு மன்னிப்பும் தேவையில்லை. உங்கள் அனைவரையும் இந்த பிரபஞ்சத்தின் கைகளில் முழுமையாக ஒப்படைத்துவிட்டு நான் என் பாதையில் நிமிர்ந்து நடக்கிறேன் என்று நீங்கள் மனதளவில் முடிவெடுக்கும் அந்த நொடி உங்கள் மீது கட்டப்பட்டிருந்த அத்தனை கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகளும் சுக்குநூறாக உடைந்து சிதறும். அதுதான் உண்மையான விடுதலை. இனி இரவில் நீங்கள் தூங்கச் செல்லும் போது அந்த பழைய மனிதர்களின் முகங்களோ அவர்கள் உங்களை அவமானப்படுத்திய வார்த்தைகளோ நினைவிற்கு வந்தால் அதற்காக கோபப்படாதீர்கள். ஒரு மெல்லிய புன்னகையோடு உங்களை நான் விடுவிக்கிறேன் என்று மனதிற்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நியாயம் வழங்க வேண்டிய முழு பொறுப்பையும் உங்களை படைத்த அந்த பிரபஞ்சத்திடம் கொடுத்து விடுங்கள். அது தனது கடமையை மிகச்சரியாக யாருக்கும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் மிக துல்லியமாக செய்யும். அந்த பொறுப்பிலிருந்து விலகி உங்கள் மனதை இப்போது முற்றிலும் வெறுமையாக்குங்கள். ஒரு கோப்பை காலியாக இருந்தால் மட்டுமே அதில் புதிய தேநீரை நிரப்ப முடியும். உங்கள் மனதில் இருந்த பழைய குப்பைகளை, வன்மங்களை, பழிவாங்கும் எண்ணங்களை எல்லாம் வீசி எறிந்துவிட்டு ஒரு மாபெரும் வெற்றிடத்தை இப்போது உருவாக்குங்கள். அந்த வெற்றிடம் உங்களுக்குள் ஒரு அளப்பரிய அமைதியை கொண்டு வரும். அந்த பேரமைதிக்குள் நீங்கள் காலடி எடுத்து வைக்கும் போதுதான் இத்தனை வருடங்களாக பிரபஞ்சம் உங்களை ஏன் இப்படி தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை ஏன் இவ்வளவு காலம் தள்ளி போட்டிருக்கிறது என்ற மாபெரும் ரகசியம் உங்களுக்கு தெரிய வரும். அந்த ரகசியம் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் புரட்டி போட காத்திருக்கிறது. உங்கள் மனதில் இருந்த குப்பைகளை எல்லாம் வீசி எறிந்துவிட்டு ஒரு மாபெரும் வெற்றிடத்தை உங்களுக்குள் இப்போது உருவாக்கிவிட்டீர்கள். ஆனால் அந்த அமைதிக்குள் நீங்கள் நுழையும் போது உங்களை அறியாமலேயே ஒரு புதிய பயம் உங்களை அச்சுறுத்துகிறதே, அது என்னவென்று எனக்கு தெரியும். கடந்து போன காலமும் உங்களின் வயதும் உங்களை பார்த்து சிரிப்பது போல தோன்றுகிறதா? மற்றவர்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டார்கள், நான் இன்னும் என் வாழ்க்கையை தொடங்கவே இல்லையே என்ற ஏக்கம் உங்கள் நெஞ்சை அடைக்கிறதா? இந்த சமூகத்தின் கடிகாரம் ஓயாமல் உங்கள் காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. 25 வயதில் கை நிறைய சம்பளத்தில் ஒரு வேலை, 28 திருமணம், 30 வயதில் சொந்த வீடு, அதன் பின் குழந்தைகள் என இது யார் எழுதிய சட்டம்? இந்த ஒரு சாதாரண குறுகிய வட்டத்திற்குள் மனிதர்களை அடைத்து வைத்து அதன்படி அவர்கள் ஓடவில்லை என்றால் அவர்களை தோற்றவர்களாக முத்திரை குத்துகிறது இந்த சமூகம். இந்த முத்திரைக்கு பயந்துதான் உங்களது இளமை காலத்தை, உங்களது பொன்னான வருடங்களை வீணாக்கிவிட்டதாக நீங்கள் ஓயாமல் கண்ணீர் வடிக்கிறீர்கள். ஆனால் பிரபஞ்சத்தின் அகராதியில் தாமதம் என்ற வார்த்தையே கிடையாது. இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்திற்கு மனிதர்கள் உருவாக்கிய அந்த போலியான நேர கணக்குகள் கிடையாது. உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் ஏன் இவ்வளவு காலம் தள்ளி போடப்பட்டன? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றி ஏன் இன்னும் வந்து சேரவில்லை தெரியுமா? நீங்கள் ஆசைப்பட்ட அந்த விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் கேட்ட அதே நேரத்தில் உங்களுக்கு கிடைத்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று ஒருமுறை ஆழமாக சிந்தித்து பாருங்கள். உங்களின் அந்த பழைய மிகவும் பலவீனமான மனநிலையோடு அந்த மாபெரும் வெற்றியையோ அல்லது அந்த உறவையோ உங்களால் முழுமையாக கையாண்டிருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. நீங்கள் உங்களின் தகுதிக்கு குறைவான சில விஷயங்களை, உங்களுக்கு சற்றும் பொருந்தாத சில மனிதர்களை உங்களின் ஒட்டுமொத்த உலகமாக நினைத்து கேட்டு போராடினீர்கள். அதற்காக பல இரவுகள் கண்விழித்து அழுது கொண்டிருந்தீர்கள். ஆனால் உங்களை படைத்த அந்த மாபெரும் பிரபஞ்சமோ, என் குழந்தைக்கு இந்த சாதாரண விஷயங்கள் போதாது, இவன் இதைவிட பல மடங்கு பெரிய ஒரு பிரம்மாண்டத்திற்கு தகுதியானவன் என்று முன்பே முடிவு செய்துவிட்டது. அதனால்தான் நீங்கள் உயிருக்கு உயிராக கேட்ட அந்த சிறிய விஷயங்களை உங்களிடமிருந்து இரக்கமின்றி பிடுங்கி எறிந்தது. பல வாய்ப்புகளில் உங்களை தொடர்ந்து நிராகரித்தது. நீங்கள் ஒரு உண்மையை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும்.
பிரபஞ்சத்தின் நிராகரிப்பு என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல, அது வரவிருக்கும் மிகப்பெரிய ஆபத்துகளிலிருந்து உங்களை காப்பாற்ற பிரபஞ்சமே பின்னிக் கொடுத்த பாதுகாப்பு கவசம். ஒரு மிகச்சிறந்த சிற்பி தான் வடிக்கப் போகும் ஒரு பிரம்மாண்டமான சிலைக்கான கல்லை தேர்ந்தெடுக்கும் போது அதில் உள்ள தேவையற்ற பகுதிகளை எல்லாம் தனது கூர்மையான உளியால் கடுமையாக அடித்து உடைப்பான். அந்த சமயத்தில் அந்த கல்லுக்கு எவ்வளவு வலிகள் இருக்குமோ, எவ்வளவு ரணம் இருக்குமோ, அதே வலியைத்தான் நீங்கள் இத்தனை வருடங்களாக அனுபவித்து வருகிறீர்கள். நீங்கள் இழந்ததாக நினைக்கும் அந்த வருடங்கள் ஒருபோதும் வீணானவை அல்ல. அவை உங்களை இந்த புதிய மனிதனாக, எந்த ஒரு மாபெரும் சவாலையும் எதிர்கொள்ளும் வலிமையான மாவீரனாக மாற்றுவதற்கு தேவைப்பட்ட மிக கடுமையான பயிற்சி காலம். நெருப்பில் எரிந்து உருகாமல் எந்த தங்கமும் ஆபரணமாக மாற முடியாது. இந்த உலகத்தில் எந்த ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பும், எந்த ஒரு மகத்தான காவியமும் ஒரே இரவில் உருவாகிவிடவில்லை. பிரம்மாண்டமான மலைகள் உருவாவதற்கு பல லட்சம் ஆண்டுகள் அமைதியாக தவம் கிடக்க வேண்டும். உங்களின் வெற்றி மிகவும் தாமதமாகிறது என்றால் நீங்கள் அடையப்போகும் அந்த பரிசு அவ்வளவு பிரம்மாண்டமானது என்று அர்த்தம். தாமதமாக பூக்கும் பூக்களுக்குத்தான் வாசம் மிக அதிகம், அதன் ஆயுளும் அதிகம். சமூகத்தின் கடிகாரத்தை பார்த்து மற்றவர்களோடு முட்டி மோதி ஓடுவதை இன்றோடு முற்றிலுமாக நிறுத்துங்கள். உங்களது காலம் முடிந்துவிடவில்லை. உங்கள் காவியத்திற்கான மிக நீண்ட முன்னுரைதான் இவ்வளவு காலம் எழுதப்பட்டு வந்திருக்கிறது. உங்களுக்கான நேரம் இப்போது நெருங்கிவிட்டது. ஆனால் இந்த தாமதத்தின் பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த மாபெரும் வசந்த காலத்தை நீங்கள் இருகரம் கூப்பி வரவேற்க தயாராக வேண்டுமென்றால் முதலில் உங்களுக்குள் இருக்கும் இருளை நீங்கள் முழுமையாக நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இருண்ட காலம்தான் உங்களை வாழ வைத்தது என்பதை நீங்கள் உணரும் நேரம் இது. உங்களுக்கான வசந்த காலம் நெருங்கிவிட்டது என்று நான் சொல்லும்போது உங்கள் மனம் அதை முழுமையாக நம்ப மறுக்கிறதா? இத்தனை வருடங்களாக நான் பார்த்தது வெறும் இருட்டு மட்டும்தானே, எப்படி திடீரென்று வெளிச்சம் வரும் என்று உங்கள் உள்மனம் ஆழமாக கேள்வி கேட்கிறதா? அந்த அடர்ந்த இருட்டில்தான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது. கடந்த சில வருடங்களாக உங்களை சுற்றியிருந்த மனிதர்கள் ஒவ்வொருவராக உங்களை விட்டு விலகி போனார்கள். நீங்கள் மிகவும் நேசித்தவர்கள் கூட உங்களை கைவிட்டார்கள். ஒரு பெரிய இருட்டு அறைக்குள் உங்களை யாருமே இல்லாத தனிமையில் தள்ளி கதவை அடைத்து விட்டதைப் போல நீங்கள் உணர்ந்தீர்கள். என்னை இந்த உலகம் உயிருடன் புதைத்து விட்டது என்று நீங்கள் பல இரவுகள் கதறி அழுதிருக்கிறீர்கள். ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் உயிருடன் புதைக்கவில்லை. அது உங்களை ஒரு மாபெரும் விதை போல மிக ஆழமாக விதைத்திருக்கிறது. புதைக்கப்படுவதற்கும் விதைக்கப்படுவதற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. புதைக்கப்படுவது நிரந்தர மரணத்தின் அடையாளம், ஆனால் விதைக்கப்படுவது ஒரு பிரம்மாண்டமான புதிய படைப்பின் ஆரம்பம். ஒரு சின்னஞ்சிறிய விதை பலமான ஒரு மாபெரும் மரமாக மாற வேண்டுமென்றால் அது முதலில் ஆழமான இருண்ட ஈரமான மண்ணுக்குள் தன்னை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். அந்த அடர்ந்த இருட்டில்தான் அந்த விதையின் கடினமான ஓடு உடைகிறது. அது ஒரு வலிகள் நிறைந்த மரணம் போன்ற செயல்முறைதான். அந்த ஓடு உடைந்தால்தான் உள்ளே இருக்கும் உயிர் வெளியே வர முடியும். அந்த உயிர் உடனே வானத்தை பார்த்து மேலே வளர்ந்து விடாது. அது முதலில் மண்ணுக்கு அடியில் இன்னும் ஆழமான இருட்டை நோக்கி தன் வேர்களை மிக மெதுவாக ஆனால் மிக உறுதியாக இறக்கத் தொடங்கும். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அந்த நிலத்தில் எந்த ஒரு மாற்றமும் தெரியாது. அந்த விதை செத்துவிட்டதாகவே இந்த உலகம் நினைக்கும். ஆனால் பூமிக்கு அடியில் ஒரு மாபெரும் ரகசிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். அந்த வேர்கள் கடினமான பாறைகளை துளைத்துக் கொண்டு தண்ணீரை தேடி வெகு ஆழமாக பயணிக்கும். ஏன் அந்த விதை முதலில் மேலே வளராமல் கீழே இருட்டை நோக்கி வளர்கிறது தெரியுமா? வேர்கள் எந்த அளவுக்கு இருட்டிற்குள் ஆழமாகச் செல்கிறதோ அந்த அளவுக்குத்தான் அந்த மரத்தால் நாளைக்கு வரப்போகும் மாபெரும் புயல்களையும் கொடிய சூறாவளிகளையும் தாங்கி நிமிர்ந்து நிற்க முடியும். மேலோட்டமாக வேர்விடும் செடிகள் ஒரு சிறிய காற்றுக்கே வேரோடு சாய்ந்துவிடும். இப்போது உங்கள் வாழ்க்கையை ஒருமுறை திரும்பி பாருங்கள். பிரபஞ்சம் ஏன் உங்களை இவ்வளவு பெரிய இருட்டிற்குள் தள்ளியது? ஏன் உங்களை இவ்வளவு கொடிய தனிமையில் சிறை வைத்தது? உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுப்பதற்கு முன்பு அந்த வெற்றிகளை தாங்கும் அளவிற்கு உங்கள் மனதை ஒரு மாபெரும் ஆலமரத்தின் வேர்களைப் போல ஆழமாக நிலைநிறுத்தத்தான் பிரபஞ்சம் அப்படி செய்தது. உங்களை சுற்றியிருந்த போலியான மனிதர்கள் விலகிய அந்த தனிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் அல்ல. அது நீங்கள் உங்களையே ஆழமாக கண்டறிவதற்காக பிரபஞ்சம் உங்களுக்கு அமைத்து தந்த ஒரு தியான கூடம். கூட்டத்தில் இருக்கும்போது உங்களால் ஒருபோதும் உங்கள் உண்மையான பலத்தை முழுமையாக உணர முடியாது. எல்லாரும் உங்களை கைவிட்டு தனிமையில் நிராதரவாக நிற்கும்போதுதான் உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் பல வருடங்களாக உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த அசுர பலம் விழித்தெழுகிறது. உங்களை எந்த இருட்டு இவ்வளவு காலம் பயமுறுத்தியதோ அதே இருட்டுதான் உங்களை இன்று யாராலும் அசைக்க முடியாத ஒரு மாவீரனாக செதுக்கியுள்ளது. நீங்கள் சிந்திய கண்ணீர்தான் உங்கள் வேர்களுக்கு உயிர் நீர் வார்த்திருக்கிறது. நீங்கள் பட்ட அவமானங்கள் தான் உங்கள் வேர்களை இன்னும் ஆழமாக பாறைகளை துளைத்துச் செல்ல வைத்திருக்கிறது. இனி தனிமையை கண்டு ஒருபோதும் அஞ்சாதீர்கள். தனிமை என்பது யாருமே இல்லாத ஆதரவற்ற நிலை அல்ல. அது உங்களுக்கு நீங்களே மிகச்சிறந்த துணையாக மாறும் ஒரு உன்னதமான ஏகாந்த நிலை. இந்த இருண்ட காலம் உங்கள் உள்ளீடற்ற அகந்தையை முற்றிலுமாக அழித்து உங்களை ஒரு முதிர்ச்சியான ஆழமான மனிதராக உருமாற்றிவிட்டது. இப்போது உங்கள் வேர்கள் மிக ஆழமாக நிலத்தில் பதிந்துவிட்டன. உங்களை வீழ்த்த உலகத்தின் எந்த புயலாலும் இனி முடியாது. பூமிக்கு அடியில் உங்கள் வேலையை நீங்கள் வெற்றிகரமாக முடித்துவிட்டீர்கள். இருளை கிழித்துக் கொண்டு உங்களின் முதல் துளிர் சூரியனை காணும் நேரம் இதுதான்.
அந்த புதிய வெளிச்சத்தை நோக்கி உங்களின் உண்மையான காலக்கோடு தொடங்கும் அந்த தருணத்தை நோக்கி நாம் இப்போது அடியெடுத்து வைக்கப் போகிறோம். இப்போது நீங்கள் ஒரு மாபெரும் புதிய எல்லையின் விளிம்பில் வந்து நிற்கிறீர்கள். தொண்டையை அடைத்த வார்த்தைகளை நெருப்பில் எரித்து விட்டீர்கள். மன்னிப்பு என்ற எதிர்பார்ப்பை கைவிட்டு ஆத்மார்த்தமான விடுதலையை அடைந்து விட்டீர்கள். தனிமையின் இருட்டில் ஒரு மாபெரும் ஆலமரமாக உங்கள் வேர்களை மிக ஆழமாக பதித்து விட்டீர்கள். ஆனால் இவ்வளவு தூரம் நடந்து வந்த பிறகும் ஏதோ ஒரு மெல்லிய குரல் உங்களை பின்னோக்கி இழுக்கிறதே, அது என்னவென்று உங்களால் உணர முடிகிறதா? அந்த சத்தம் வேறு எங்கும் இருந்து வரவில்லை, உங்களின் கடந்த காலத்திலிருந்துதான் வருகிறது. நான் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டேனே, என் பொன்னான நேரமெல்லாம் வீணாகிவிட்டதே, அந்த வழிகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்வது என்ற ஒருவிதமான குற்ற உணர்ச்சியும் ஏக்கமும் தான் உங்களை இன்னமும் தடுத்து நிறுத்துகிறது. நீங்கள் முதலில் ஒரு ஆழமான உண்மையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல வருடங்களாக வலிகளை மட்டுமே சுமந்து கொண்டு, மற்றவர்களுக்காக அழுது கொண்டு, எல்லாரிடமும் ஏமாந்து நின்ற அந்த பழைய மனிதன் இப்போது உயிரோடு இல்லை. அவன் என்றோ இறந்து விட்டான். ஆம், நேற்றைய இரவு வரை இருந்த அந்த பலவீனமான நீங்கள் இப்போது கிடையாது. ஒரு பாம்பு தனது பழைய தோலை உரித்துவிட்டு புதிய உடலோடு வெளியே வருவது போல கடந்த காலத்தின் இருள் உங்களை முழுமையாக உரித்து எடுத்துவிட்டது. இறந்து போன அந்த பழைய மனிதனின் நினைவுகளை இன்னமும் ஏன் உங்கள் தோள்களில் ஒரு பிணத்தை போல சுமந்து திரிகிறீர்கள்? அந்த பழைய உங்களுக்கு உங்கள் மனதிற்குள்ளேயே ஒரு மரியாதையான பிரியாவிடையை கொடுத்துவிட்டு அந்த நினைவுகளை இன்றோடு முழுமையாக அடக்கம் செய்யுங்கள். எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் உங்கள் கடந்த காலத்திற்கு விடை கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையின் அலமாரியில் பழைய குப்பைகளும் கிழிந்த துணிகளும் அடைத்து கிடந்தால் அங்கே புதிய அற்புதமான பட்டாடைகளை வைக்க ஒருபோதும் இடமிருக்காது. பழைய நினைவுகளையும் உங்களை காயப்படுத்திய மனிதர்களையும் முற்றிலுமாக வீசி எறிந்துவிட்டு இப்போது உங்களுக்குள் ஒரு மாபெரும் வெற்றிடத்தை உருவாக்கிவிட்டீர்கள். அந்த வெற்றிடம் ஒரு சாதாரண வெறுமை அல்ல, அது பிரபஞ்சத்தின் மாபெரும் அற்புதங்கள் உள்ளே நுழைவதற்கான திறவுகோல். உங்கள் வாழ்க்கைக்கான அடுத்த அத்தியாயம் ஏற்கனவே மிக அழகாக எழுதப்பட்டுவிட்டது. ஆனால் அது எப்படி நடக்கும், எனக்கு யார் உதவி செய்வார்கள், எப்போது அந்த வெற்றி என்னை தேடி வரும் என்று உங்கள் மூளையை குழப்பிக்கொண்டு பிரபஞ்சத்தின் வேலையில் நீங்கள் குறுக்கிடக்கூடாது. உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை ஆழமாக உணர்வது மட்டும்தான் உங்களது வேலை. அது எப்படி உங்கள் கைகளுக்கு வரும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது பிரபஞ்சத்தின் வேலை. அந்த எப்படி என்ற கேள்வியை இன்றோடு முழுமையாக கைவிடுங்கள். ஒரு விவசாயி விதையை விதைத்துவிட்டு அது எப்படி முளைக்கும் என்று ஒவ்வொரு நாளும் மண்ணை தோண்டி பார்ப்பதில்லை. வானத்தையும் பூமியையும் முழுமையாக நம்பி தன் வேலையை பார்க்கச் செல்கிறான். அவனது அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு காலம் மாபெரும் அறுவடையை பரிசாக கொடுக்கிறது. அதேபோல உங்கள் ஆசைகளையும் உங்கள் இலக்குகளையும் இந்த பிரபஞ்சத்திடம் முழுமையாக ஒப்படைத்துவிட்டு எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் நிம்மதியாக உங்கள் கடமையை செய்யுங்கள். நீங்கள் தேடும் அந்த மகிழ்ச்சி, நீங்கள் ஆசைப்படும் அந்த வாழ்க்கை, நீங்கள் ஏங்கும் அந்த உண்மையான அன்பு எல்லாமே உங்களை நோக்கி தன் பயணத்தை எப்போதோ தொடங்கிவிட்டது. காந்தம் போல அவை உங்களை நோக்கி ஈர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உங்கள் இதயம் இப்போது மிகவும் லேசாக இருக்கிறது அல்லவா? உங்களை கட்டி போட்டிருந்த அத்தனை சங்கிலிகளும் சுக்குநூறாக உடைந்து சிதறிவிட்டன. உங்கள் முகத்தில் ஒரு புதிய அமைதியும் கண்களில் ஒரு மாபெரும் தெளிவும் இப்போது பிறந்துள்ளது. இதுதான் உண்மையான நீங்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெறும் வலிகளை அனுபவிப்பதற்காகவோ யாரோ ஒருவரின் காலடியில் கிடந்து கண்ணீர் சிந்துவதற்காகவோ படைக்கப்படவில்லை. இந்த பிரபஞ்சத்தின் அழகை, அதன் பிரம்மாண்டத்தை முழுமையாக அனுபவிக்க பிறந்த ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை நீங்கள். இருண்ட காலம் முடிந்துவிட்டது. உங்களுக்குள் இருந்த அந்த பிரம்மாண்டமான விதை இப்போது பூமியை கிழித்துக் கொண்டு வெளியே வந்துவிட்டது. உங்களின் உண்மையான எந்த ஒரு குறையும் இல்லாத காலக்கோடு இதோ இந்த நொடியிலிருந்து ஆரம்பமாகிறது. உங்களை வீழ்த்த இந்த உலகத்தில் இனி எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. ஆழமாக மூச்சை உள்ளே இழுங்கள். முகத்தில் ஒரு ஆழமான புன்னகையை வரவழையுங்கள். எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்காகவே பிரத்யேகமாக காத்துக் கொண்டிருக்கும் அந்த புதிய வாழ்க்கைக்குள் இப்போது ராஜநடையோடு அடியெடுத்து வையுங்கள்.